வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சோழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஆயர்கலைகள் 64. அந்த 64 என்று பிரிக்கப்பட்டது தான் ஜோதிட கலையும் ஒன்று. அந்த ஜோதிட கலையில் இருந்து பிரிக்கப்பட்ட கைரேகை சாஸ்திரமும் சோழி சாஸ்திரத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் 3 சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன், 4 சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சோழி என்றால் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சோழியை வைத்து நம் வெற்றியை தீர்மானிக்க முடியும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் சோழி எப்படி பார்ப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாம் 12 சோழிகளை வாங்கி கொள்ள வேண்டும். அதில் ஒரு மணப்பலகையில் ஒரு சிறு குழந்தையை கூப்பிட்டு, அதாவது அந்த குழந்தை 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தையாக இருக்கலாம். குழந்தைகளை கொண்டு மனதார இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து மனதார பிரார்த்தனை செய்து சோழிகளை குழந்தையை போட சொல்லலாம். அப்படிப்பட்ட சோழிகள் 3 வந்தது என்றால் அன்று விரயம் இருக்கும் என்றும், கஷ்டம் வரக்கூடிய நேரம் என்றும், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்றும், பயனற்று போகக்கூடிய நேரமாக இருக்கும். சொல்லும் வார்த்தைக்கு மரியாதை அதிகமாக கிடைக்காது. அதனால் நண்பர்களால் கலகமும் அதிகமாக உண்டாகக்கூடிய நேரமாக இருக்கும். குழந்தைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். அதிக விரயமும் நண்பர்களின் கலகமும் கஷ்டமும் வரக்கூடிய நேரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் குலதெய்வத்தின் வழிபாடு நமக்கு தேவை. துர்க்கையம்மன் வழிபாடும் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் துர்க்கையம்மன் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் வழிபட்டு வர வேண்டும் என்று நம் முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து 4 சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 4 சோழிகள் நிமிர்ந்தால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் என்றும், நினைத்த காரியம் வெற்றி அடையும் என்றும், செல்வம் பெருகும் என்றும், மகாலட்சுமியின் அம்சம் என்றும், வேலை தேடி வரக்கூடிய நேரமாக இருக்கும் என்றும், அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் என்றும், திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் என்றும், மும்மூர்த்திகளின் அருள் கிட்டியிருக்கக்கூடிய நேரமாகவும் அதை தெரிவிக்கிறார்கள். அந்த நேரம் எக்காரியத்தை செய்தாலும் அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். இன்று நாம் இந்த பதிவில் 3 சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும், 4 சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.